அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதெல்லாம் சொல்லலாம். அணு ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா, அந்த மத்திய கிழக்குல இஸ்ரேல் கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு. ஸோ அது வந்து இஸ்ரேல வந்து ஒரு பெரிய அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிச்சுன்னா, அது சுத்தி இருக்க எல்லா இஸ்லாமிய அரபிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மாறிடும்ன்றதும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆரம்பத்துல வந்து அவங்களுடைய தலைவர்களை வந்து நான் வந்து தகர்த்திட்டா இது வந்து பெரிய வெற்றியா பார்த்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அலி கமேனி சுப்ரீம் லீடரை வந்து இது பண்ணிட்டாங்க. பட் அப்படி இல்லை, ஈரான் வந்து இந்த புரட்சிகர காவல் படைன்னு ஒன்று இருக்கு, அது அவங்களுடைய துணை ராணுவம்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சமீப கால நடவடிக்கையில் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து இறங்கி வந்திருக்காரு. ஸோ இதை சுமூகமாக முடிக்க தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈரானை வந்து ஆக்கிரமிச்சா அது வந்து முற்றிலும் வேற ஒரு இதை கொண்டு வந்துடும். அவர் டெஃபினட்டாக அவர் தெரிஞ்சிருப்பாரு. ஸோ சுமூகமாக தான் போவாருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப். ஈரான் வந்து எண்ணெய் வளங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அமெரிக்காவோட பிரதான எதிரியான சீனா வந்து சூப்பர் பவர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா வந்து டாலரை வந்து பிரதான கரன்சியாக இருக்கிறதுக்கான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சீனா யுவானில் இருந்தால் அமெரிக்காவோட டாலர் மதிப்பு கம்மியாகும், டாலர் மதிப்பு இழந்துடும். அதுதான் பிரதான காரணம். ஸோ அந்த நீரிணையை விட்டால் வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, அது வழியாக தான் வந்தோம். ஏன்னா எல்லா இடங்களுக்குமே ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா 20% ஆயில் சப்ளைமே வந்து இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாக தான் வருது. ஈரானோட கடற்படையை நிற்க வச்சு அந்த வெடிகுண்டுகள்லாம் வச்சுருக்காங்க, யாரையுமே அலோவ் பண்ணுறதுக்கு. அதனால இது வந்து ஒரு 3 நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடு சம்மந்தப்பட்டதாக இன்னைக்கு இருக்கு. வந்து இது வந்து ஒரு உலகப்போரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து உலகப்போரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளர் ஜான் பால் ரொசாரியோ இருக்கிறார். ஈரான் வரலாறு தொடர்பாக மிக விரிவாக ஆய்வு செய்து நூல் எழுதியிருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஒரு வாரம் தொடங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்பட்ட பாரு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. வந்து ஆனால் எல்லாருமே இதுக்கு வாருக்கான காரணமாக சொல்லப்பட்டது வந்து ஈரானில் அணு ஆயுதம் இருக்குது, அங்கே வந்து ஒரு அடக்குமுறை இருக்குது, வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு அரசு இல்லை, அதனால் அரசை மாற்றணும், இப்படி பல்வேறு காரணங்களை அமெரிக்கா சொல்லுது. வந்து இஸ்ரேலும் சொல்லுது. வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அங்கே ஒரு வளம் இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது. வந்து அந்த எண்ணெய் வளத்தை நினைக்கிறவங்களை தடுக்கிறாங்க. ஸோ கொள்ளையடிக்கிறவங்க வந்து நம்ம கொள்ளையடிக்க முடியலங்கிற ஒரு ஆத்திரத்துல வந்து அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அதான் பிரதானமா நாட்டோட இறையாண்மை பாதிக்கல. இப்போ ஒரு நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். அங்க வந்து வேற ஒரு நாடு வந்து உள்ள வந்தா அதோட இறையாண்மை பாதிக்கும்ல. ஸோ கண்டிப்பா வந்து ஈரானோட பிரச்சனை ஈரான் பார்த்துக்கும். பட் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதெல்லாம் சொல்லலாம். அணு ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இன்னொரு ரீசன் பார்த்தோம்னா, அந்த மத்திய கிழக்குல இஸ்ரேல் கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்கு. ஸோ அது வந்து இஸ்ரேல வந்து ஒரு பெரிய அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிச்சுன்னா, அது சுத்தி இருக்க எல்லா இஸ்லாமிய அரபிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மாறிடும்ன்றதும் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த வாரம் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு. வந்து முதல்ல வான்வழி தாக்குதல் பண்ணாங்க. வந்து ட்ரம்ப் வந்து ஒரு 10 நாள் போர் நிறுத்தம்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து தரைவழி தாக்குதலுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. வந்து ஹார்மோஸ் நீரிணையை துறக்கிறதுக்கு வந்து கப்பல் படை அனுப்புவேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்து ஏன் வந்து அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு தயாராகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஹார்மோஸ் நீரிணை எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கு ஒரு பிரதான பாதை. கப்பல்கள் எல்லாமே இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த ஹோர்மூஸ் நீரிணை வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கனால ஈரான் வந்து வர்த்தக கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து ஈரான் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த சில நாட்கள் முன்னாடி இந்த பெட்ரோல் இல்லைன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு, கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. அதுக்கெல்லாமே வந்து மூல காரணம் வந்து இதுதான். ஆரம்பத்தில் வந்து அவங்களுடைய தலைவர்களை வந்து நான் வந்து தகர்த்திட்டா இது வந்து பெரிய வெற்றியா பார்த்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அலி கமேனி சுப்ரீம் லீடரை வந்து இது பண்ணிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் பேர் அவங்களுடைய இந்த டாப் சர்க்கிள் இருக்க எல்லா பேருமே எலிமினேட் பண்ணிட்டே வந்தாங்க. அது பண்ணா வந்து ஈரானோடைய இது வந்து உடஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இல்லை. ஈரான் வந்து இந்த புரட்சிகர காவல் படைன்னு ஒன்று இருக்கு, அது அவங்களுடைய துணை ராணுவம்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மேல்தட்ட லீடர்கள் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணாலுமே இவங்க வந்து ஸ்டில் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா இருந்து இன்னும் வந்து நாட்டை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து
கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா இந்த எண்ணெய் பிரச்சனையை தீர்த்துடலான்னு வந்து அமெரிக்கா வந்து முடிவு பண்ணியிருக்கு. பட் ஆனால் அதுக்காக தான் வந்து இந்த கடற்படையை வந்து கொண்டு வந்திருக்கு. அமெரிக்காவுடைய டேங்கர்கள் எல்லாமே வந்து இந்த ஹோர்மோஸ் நீரிணைக்கு இது பண்ண கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த டைமில் வரைக்கும் கெடு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப், இந்த 10 நாள். ஸோ அந்த 10 நாள் உள்ள இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. ஈரானோட தரைவழி தாக்குதல் வந்து ஒரு வெற்றி பெறது வந்து சாத்தியம் குறைவு. ஸோ அமெரிக்கா ஒரு ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கடல் வழியாகவும் ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறது வந்து அமெரிக்காவில் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வந்து எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு ராணுவ ரீதியாக ஒரு பலமான நாடு. வந்து இஸ்ரேலுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நாடு. வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து ஈரானை வந்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஈரானுடைய நில அமைப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி ஈரானுடைய புவி அமைப்பு, அதாவது ஈரான் வந்து மலையில் இருக்குது. அதை வந்து உள்ளே வந்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவர் நம்ம சதாம் ஹுசைன் ஈராக் அந்த டைம்லேயே வந்து ஈரானை வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிக்க முடியல. எல்லை வரைக்கும் தான் வந்தாங்க. ஈரானோட நடுப்பகுதியெலாம் சுத்தமாக அவங்களால வர முடியல. ஈரானுடைய அந்த நில அமைப்பு, மலைகள், அங்கே இருக்க இடங்கள் எல்லாமே வந்து பாலைவனங்கள்லாம் வந்து உள்ளே வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். உள்ளே வந்துடலாம், பட் ஆனால் வந்து தண்ணி எதுவுமே இருக்காது. முன்னாடிலாம் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வந்து நிழல் யுத்தம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஆக்கிரமிக்க வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க இடத்தெல்லாம் எரிச்சிட்டு போயிடுவாங்க. கிணறுகள்லாம் வந்து விஷம் கலந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ உள்ளே வந்தாலுமே வந்து அவங்க வந்து அந்த இடத்துலயே தான் இருந்து முன்னேற முடியாது. அவங்க அங்கே வந்து திரும்பி வெளியே தான் போக முடியும். ஈரானோட நிலப்பரப்பு அப்படி ரொம்ப பெருசு. அதனால் வந்து அவங்களால நிலத்தை டெஃபினட்டாக அபகரிக்க முடியாது. அதனால தான் அவங்க வந்து இந்த கடல் வழியாக வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணையை வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ணலான்ற மாதிரி அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்கு. ஸோ ஈரானை வந்து தகர்க்க முடியுமா முடியாதான்றதை வந்து வரும் காலங்களில் தான் தெரியும். ஏன்னா அமெரிக்கா வந்து இப்போதைக்கு கடல் வழி தாக்குதலை வந்து ஒரு அடுத்த ஸ்ட்ராட்டஜியாக எடுத்திருக்கு. ஸோ இது போக போக தான் தெரியும் நம்ம வந்து இவங்க வந்து என்ன எப்படி இது பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காலே அவருக்கு ரொம்ப எதிர்ப்புகள் வந்துடுச்சு. ஈரானில் ஆட்சி மாற்றம்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வேணுங்கிற மாதிரி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார் நினைக்கிறீங்களா, இல்லை பின்வாங்குவார்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கா வந்து ஈரானில் இந்த வார் ஆரம்பிச்சு ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அவங்க அந்த எந்த அனுமதியும் கேட்காம தான் ஆரம்பிச்சாரு. காங்கிரஸ் உள்ள இருக்க காங்கிரஸ் ஒப்புதல் இல்லாமல் தான் ஆரம்பிச்சாரு. அங்கேயே வந்து அவருக்கு எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நேம் வந்து டிகிரேட் ஆகிட்டு தான் போகுது இந்த போரால். அங்கே அமெரிக்காலே நிறைய மக்களுமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்கட்சிகள் எல்லாமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து அவர் எவ்வளோ நாள் தொடருவான்னு தெரியல. ஏன்னா அவர் ஆட்சி காலம் வர வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியாக பேசப்படும். ஸோ அது வரைக்கும் அதுக்குள்ளே அதை வந்து அவர் வந்து சரி செய்ய தான் பார்ப்பார்னு நினைக்கிறேன். இதை வந்து ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப கால நடவடிக்கையில் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து இறங்கி வந்திருக்காரு. ஸோ இதை சுமூகமாக முடிக்க தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈரானை வந்து ஆக்கிரமிச்சா அது வந்து முற்றிலும் வேற ஒரு இதை கொண்டு வந்துடும். அவர் டெஃபினட்டாக அவர் தெரிஞ்சிருப்பாரு. ஸோ சுமூகமாக தான் போவார்னு நினைக்கிறேன் ட்ரம்ப். அந்த எண்ணெய் வளங்களெல்லாம் கைப்பற்றணும் அப்படிங்கிறதும் அமெரிக்காவோட ஒரு நோக்கம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. வந்து அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுடைய பிரதான நோக்கம் அதுதான். இந்த வார் இது எல்லாமே அதுதான். இந்த அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்றதுமே நோக்கம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஈராக்கில் வந்து 2003 வந்து ஈரான் அமெரிக்கா வந்து உள்ளே வந்தாங்க. அதோட பிரதான ரீசன் என்னன்னா அவங்க வந்து ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அவங்க வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா. பட் ஆனால் இந்த அவங்க உள்ளே வந்து பார்த்துட்ட பிறகு இந்த அட்டாமிக் ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. ஸோ பிரதான ரீசன் வந்து எண்ணெய் வளங்களுக்காக தான். அமெரிக்கா வந்து ஈராக் போனதுக்கும் அதுதான், ஈரானுக்கு வர்றதுக்குமே அதான் எண்ணெய் வளங்களுக்கு தான் பிரதான ரீசன். அதுக்கான சப்பைக்கட்டுகள் தான் இந்த அணு ஆயுதம். அப்புறம் வந்து உள்ள அவங்க இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப இதுவாக இது பண்ணுறாங்க, அடக்குமுறை பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எல்லாமே பிரதான காரணம் வந்து எண்ணெய் தான். அது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அதோடைய பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி டெஃபினட்டாக அமெரிக்கா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப கால்குலேட்டட் மூவ் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல கைப்பற்றுவாங்கன்றது வந்து அதுவே டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி வந்து அதுக்கான பதிலாக தான் இருக்கும். இது சாத்தியம்னா அதுக்கு அடுத்தது வந்து எண்ணெய் வளங்களை ஆப்வியஸாக அதெல்லாமே அவங்க அபகரிக்க தான் பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் வளங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அந்த பெட்ரோ டாலர் பிரச்சனை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஈரான் வந்து டாலரில் இல்லாமல் வந்து மற்ற நாட்டு நாணயங்களில் வந்து பெட்ரோல் விற்க ஆரம்பிச்சதுன்னா அது ஈரான் அமெரிக்காவோட டாலருக்கு வந்து ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1973 வந்து எண்ணெய் தட்டுப்பாடு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கலாம். இந்த மத்திய கிழக்கில், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வந்து மற்ற அரபு நாடுகள் வந்து மற்ற அரபு நாடுகள் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் வந்து இந்த எண்ணெய் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்லேயே வந்து ஈரான் வந்து எண்ணெய் வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்துச்சு. ஸோ இது வந்து 1973. பட் அதுக்கப்புறம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வந்து அமெரிக்கா டாலரில் வந்து எண்ணெயை
எண்ணெயை வந்து நான் வந்து விற்க மாட்டேன்ற மாதிரி சொல்லுச்சு. அது வந்து பிரதான காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய அடியாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு முக்கிய காரணமாக கருதி அமெரிக்கா வந்து ஈரானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க மேலே தடைகள் போட ஆரம்பிச்சது. பொருளாதார தடைகள் சொன்ன மாதிரி எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்கு தடை. அப்புறம் அமெரிக்காவோட நட்பு இருக்க நாடுகளோட ஈரான் வந்து வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னுமே தடை விடுச்சு. இதுக்கெல்லாமே காரணம் வந்து இந்த பெட்ரோ டாலரோட அதுதான் பிரதான காரணம். ஸோ ஈரானை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு தான் அமெரிக்கா வந்து அப்போது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து உள்நாட்டிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. உள்நாட்டிலே பொருட்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. பட் அது கொஞ்சம் காலத்துக்கு வந்து உதவுச்சு. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இதால் அவங்க வந்து இது பண்ண முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதுவும் முக்கியமான காரணம் தான். இந்த பெட்ரோ டாலர் வந்து அதுவுமே முக்கியமான காரணம் ஈரானை வந்து ஒடுக்குறதுல. இப்போ இந்த மாதிரி இப்போ டாலரில் இல்லாமல் ஈரான் வந்து எண்ணெய் விற்குதுன்னு வச்சுக்குவோம். வந்து உதாரணமாக சீனாவோட இப்போ யுவானில் விற்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து இப்போ இந்தியாவோட வந்து நம்மகிட்ட வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி இருக்கிறனால ஒரு பண்டமாற்று முறையில் நம்மளுக்கு எண்ணெய் தராங்க, நம்ம அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டாலரில் இல்லாமல் மற்ற நாணயங்கள்லையோ அல்ல அந்த மாதிரி பண்டமாற்று முறையிலையோ பண்ணும்போது டாலர் எந்த வகையில் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? அது எந்த வகையில் அமெரிக்காவுக்கு ஒரு அடியாக இருக்கும்? இப்போ எல்லா நாடுகளுமே டாலர் விகிதத்தை வச்சு தான் அவங்களுடைய பணத்தை வந்து நம்ம வந்து மதிப்பிட்டு இருக்கோம். நம்மளதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூஎஸ் டாலர் வந்து எனக்கு தெரிஞ்ச நேற்றுப்படி ₹94 நினைக்கிறேன். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர். ஸோ அதை உலக அரசியல் அண்டு உலக வர்த்தகம் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மிகப்பெரிய பவராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா டாலரை வந்து ஒரு 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 அது அது மட்டும்தான் ஒரே நாணயமாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுடைய பிரதான நோக்கம். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒத்து போயிட்டு வருது. இப்போ ஈரான் வந்து எண்ணெய் வளங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அமெரிக்காவோட பிரதான எதிரியான சீனா வந்து சூப்பர் பவர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா வந்து டாலரை வந்து பிரதான கரன்சியாக இருக்கிறதுக்கான ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சீனா யுவானில் இருந்தால் அமெரிக்காவோட டாலர் மதிப்பு கம்மியாகும், டாலர் மதிப்பு இழந்துடும். அதுதான் பிரதான காரணம். வெனிசுலாவில் பண்ணாங்க, வந்து ஒரு அதிபரையை தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்து ஈராக்கில் இருந்து பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா நினச்சதை பண்ணிட்டாங்க. வந்து ஆனால் ஈரானில் பண்ண முடியல. வந்து அவங்க தலைமையை மாற்றிட்டா உடனே ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும், நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் நினச்சாங்க. இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு அவங்க எது நினச்சது எதுவும் பண்ண முடியல. வந்து ஏற்கனவே வந்து ஹார்மோஸ் நீரிணை திறந்து தான் இருந்தது. வந்து இப்போது திறந்ததை மூடினதை திரும்ப திறக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து வேறு அதுக்கு மேலே அவங்களோட எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. வந்து இந்த ஈரானோட அந்த ராணுவ பலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி 2 பெரிய நாடுகளை எதிர்த்து அவங்க நிற்கிறாங்க. வந்து ஈரானோட ராணுவத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இஸ்லாமிய புரட்சி அப்போ ராணுவம் வந்து சிதறுண்டு இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ராணுவத்தை வந்து கட்டமைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த புரட்சிகர காவல் படைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. துணை ராணுவம் இருந்துச்சு, துணை ராணுவம்னு ஆரம்பித்தாங்க. இந்த துணை ராணுவம் வந்து டைரெக்டாக வந்து இந்த உச்ச தலைவர் கீழே இருந்துச்சு. அப்போ வந்து அயத்தொல்லா கொமேனி. ஸோ அவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க ஆளுங்களை தான் வந்து இவங்க செலக்ட் பண்ணி அதில் போட்டாங்க. அதாவது இந்த கிராமத்தில் இருக்கவங்க, இந்த ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க, அவங்களெல்லாம் கூட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வந்து இஸ்லாமிய புரட்சி காவல் படையை வந்து அவங்க 1980s பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைய வரைக்குமே அந்த புரட்சிகர காவல் படை வந்து அவ்வளோ வலுவாக இருக்குன்னா அது வந்து அவங்க வந்து ஒரு இராணுவத்தில் சேரணுன்ற மாதிரிலாம் இல்லை, அவங்க வந்து ஒரு விசுவாசிகளாக இருந்து தான் அவங்க வந்து அந்த இராணுவத்தில் சேர்ந்துருக்காங்க. இப்போது இராணுவ பலம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா அளவுக்கு ஈரானுடைய இராணுவ பலம் குறைஞ்சு மதிப்பிட்டு இருக்காங்க தான். பட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த மிசைல் தாக்குதல், ஏவுகணைகள் அதெல்லாமே வந்து இஸ்ரேலில் வந்து தாக்குறதை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு மிசைல் வந்து அப்படியே பிரிஞ்சு போய் பல இடங்களில் தாக்குறதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, அமெரிக்காவுக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அவங்க அதான் சொல்கிற மாதிரி அவங்க வந்து இந்த பாகிஸ்தான் கிட்ட வாங்குறது, இந்த பிளாக் மார்க்கெட்டில் நிறைய இது பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த இதை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்தாலுமே ஆனால் ஓரளவுக்கு அவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியுது, அமெரிக்கா இஸ்ரேலில் வந்து தாக்கு பிடிக்க முடியுதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த ஹார்மோஸ் நீரிணை இல்லாமல் வேற வழிகள் இல்லையா வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு? இல்லை, இது வந்து பிரதான பாதையாக இருக்குது இந்த ஹார்மோஸ் நீரிணை. அதாவது இது வேறு வழி ஆப்ஷனே இல்லை, இந்த வழியாக தான் வந்தாகணும். இந்த வழியாக கடந்து தான் இந்த கப்பல்கள் வந்து மற்ற உலக நாடுகளுக்கு போகும். ஸோ அதனால தான் வந்து ஈரான் வந்து இது ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக வச்சு இது பண்ணுறாங்க. அதை வந்து அமெரிக்காவோட அதுக்காக தான் இந்த டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீரிணையை விட்டால் வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, அதில் வழியாக தான் வந்தாகணும். ஏன்னா எல்லா இடங்களுக்குமே ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா 20% ஆயில் சப்ளைமே வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக தான் வருது. ஈரானோட கடற்படையை நிற்க வச்சு அந்த வெடிகுண்டுகள்லாம் வச்சுருக்காங்க, யாரையுமே அலோவ் பண்ணுறதுக்கு. அதுதான் பிரதான பாதை, அதை தவிர வேற எந்த பாதையுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சைனா ரஷ்யாலாம் வந்து அவங்க நேரடியாக நாங்கள் எதுவும் போரில் ஈடுபடலைன்னு சொன்னால் கூட மறைமுகமாக அவங்களோட ஆதரவு ஈரானுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உகாண்டா வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஈரானை தாக்குதுன்னா கூட ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலை மட்டும் இல்லாமல்
வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே தாக்குது வந்து. இப்போ அந்த வளைகுடா நாடுகள் திரும்ப தாக்கலைன்னா கூட இவங்க அங்கே இருக்கிற அமெரிக்க தளங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க வந்து. அதனால இது வந்து ஒரு 3 நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடு சம்மந்தப்பட்டதா இன்னைக்கு இருக்கு வந்து. இது வந்து ஒரு உலகப்போரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து உலகப்போரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்திய கிழக்குல இப்போதைக்கு அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஈரான் வந்து குவைத்ல இருக்க அமெரிக்க தளங்கள் மேல வெடிகுண்டு போடுது. அதே மாரி துபாயில பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கு. இது வந்து தொடர்ந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அடுத்த கட்டமா வந்து இப்ப ரஷ்யா, சைனா இவங்க வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு குடுத்தாங்களா? அது நடக்குமான்னு தெரியல. பட் வொர்ஸ்ட் கேஸ் அந்த மாரி குடுத்தா, இது வந்து உலகப்போரா விரிவடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி தான் நான் பார்க்குறேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து ஒரு முடிவில்லாம போய்க்கிட்டே இருக்குது. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் 6 வரைக்கும் போர் நிறுத்தத்த வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஸோ இடையில வந்து அவங்க வந்து கடல் வழியா வந்து ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. வான்வழியும் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிந்த போர் வந்து அமெரிக்கா வந்து முடிச்சு வைக்க தான், ஒரு சமரசமாக்க தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அதுக்கான பின்விளைவுகள் ஆல்ரெடி அவங்க வந்து சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, உலக நாடுகளுடைய அழுத்தங்கள், அமெரிக்கால இருக்க காங்கிரஸ் அழுத்தங்கள், நட்பு நாடுகள் அழுத்தங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இத வந்து ஓரளவுக்கு சீர் செய்ய தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும்ன்ற மாரி தான் நான் நினைக்கிறேன். அது நீங்க ஒரு வரலாற்று எழுத்தாளர் அப்படிங்கிற அடிப்படையில கேட்கிறேன் சார். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த போரை வந்து வரலாறு எப்படி நினைவு கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த போர் உண்டாக்குன வந்து இந்த பின்விளைவுகள், அந்த மக்களுடைய கஷ்டங்கள், இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பள்ளியில வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் இறந்துட்டாங்க. அதெல்லாமே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. அதெல்லாமே ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த போர வந்து நம்ம தவிர்த்திருக்கலாமோன்ற மாரி ஒரு குற்ற உணர்வோட தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்ற மாரி நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி.